கும்ப்ளே தோனி எடுத்தது அதிர்ச்சி முடிவு தான். ஆனால் அது ஒரு மகிழ்வான முடிவாக அமைந்தது. 2007இல் டிராவிட் கேப்டன் பொறுப்பில் இருந்து விலக. கும்ப்ளே டெஸ்ட்க்கு மட்டும் கேப்டன் ஆனார். கும்ப்ளே தலைமையில் அவ்வளவு மோசமாக கூட ஆடிடவில்லை. நன்றாகத்தான் ஆடினார்கள். ஆனால் கும்ப்ளேவை காயம் துரத்தியது. கும்ப்ளே இல்லாத ஆட்டங்களில் ஹர்பஜன் உடன் பந்து வீச. அமித் மிஸ்ரா என்பவர் வந்து சிறப்பாக வீச ஆரம்பிக்கிறார். 2008 இந்தியாவில் பார்டர் கவாஸ்கர் டிராபி முதல் போட்டியில் பெங்களூரில் கும்ப்ளே தலைமையில் டிரா ஆகிறது. அடுத்த போட்டி மொகாலியில் காயம் காரணமாக கும்ப்ளே இல்லை. ஒருநாள் T20 அணியின் கேப்டன் தோனி கேப்டன் பொறுப்பை ஏற்கிறார். வெற்றியும் பெறுகிறார். இப்போட்டியில் தான் டெஸ்டில் அதிக ரன்கள் வைத்திருந்த லாரா சாதனையை சச்சின் தகர்க்கிறார். மூன்றாவது போட்டி டெல்லியில் மீண்டும் கும்ப்ளே வருகிறார். லட்சுமண் கம்பீர் இரட்டைச் சதம் அடிக்கிறார்கள். போட்டியோ டிராவில் முடிகிறது. கும்ப்ளே என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. அணிக்கு தேவையான கேப்டனும் தனுக்கு மாற்று வீரரும் வந்துவிட்டார்கள் என நினைத்தாரோ என்னவோ. போட்டியின் போதே ஓய்வை அறிவித்துவிட்டார். மீண்டும் அணியின் கேப்டனாக தோனி நியமனம். நாக்பூரில் 4வது போட்டி. முரளி விஜய் அறிமுகம் ஆகிறார். கங்குலி ஓய்வு பெறுகிறார். போட்டியை இந்தியா வெல்கிறது. தொடரில் 4 போட்டி. 4இல் 2ற்கு கேப்டனாக இருந்த தோனி வெற்றியை பறித்து தொடரை 2-0 வரை என்ற கணக்கில் வென்று கொடுக்கிறார். அடுத்ததாக 2014 முதல் 15 வரை ஆஸ்திரேலியாவில் பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடர். முதல் போட்டியில் தோனி காயம் காரணமாக கோலி கேப்டன் ஆகிறார். அடிலெய்டில் இந்தியா தோல்வி அடைகிறது. கோலி 2 இன்னிங்ஸிலும் சதமடிக்கிறார். இரண்டாவது போட்டி தோனி தலைமையில் இந்தியா தோல்வி அடைகிறது. மூன்றாவது போட்டி மெல்போர்னில் இந்தியா டிரா மட்டுமே செய்ய முடிந்தது. தொடர் ஆஸ்திரேலியா வசம் சென்றது. 2011 முதல் 12 வரை தொடரில் இந்தியா பலத்த அடி வாங்கியது. 2014 முதல் 15 வரை தொடரில் எப்படியாவது வெல்ல வேண்டும் என்ற இலக்கோடு செல்லும் டோனிக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது. தொடரை சமன் செய்யக்கூட முடியவில்லை. அதே நேரத்தில் தோனி டிராவிற்காக ஆடும் கேப்டன். கோலி ரிஸ்க் எடுத்து வெற்றிக்கு ஆடும் கேப்டன் என்று பேச்சு வருகிறது. மறுபுறம் தோனியின் டெஸ்ட் ரன்களும் கீழ்வரிசையில் வருவதால் பெரிதாக வருவதில்லை. நீண்ட நாட்களாக அவருக்காக விருத்திமான் சஹா காத்திருக்கிறார். இலக்கை அடைய முடியவில்லை. மாற்று கேப்டனும் தயாராக இருக்கிறார். மாற்று வீரரும் தயாராக இருக்கிறார். இதற்கு மேல் ஆடுவதில் அர்த்தமில்லை என முடிவெடுத்து 3வது போட்டியின் முடிவில் ஓய்வை அறிவிக்கிறார். 2008இல் கும்ப்ளே எடுத்த முடிவைப் போலவே 2014இல் டோனியும் எடுத்தார். 2 முடிவுகளுமே இந்தியாவிற்கு பலனை கொடுத்தது. இப்போ எதற்கு இதனைச் சொல்கிறேன் என்றால் அதற்காகத்தான். கும்ப்ளே தோனி போல இந்த பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரிலும் அப்படியானதொரு விஷயத்தை எதிர்பார்க்கலாமா?